4 வருஷம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டுமே பண்ணிட்டு இருந்த என்னைய திடீர்னு ஆஃபீஸ் வர சொல்லிட்டாங்க. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஆமா மக்களே, என்னோட வீட்டிலேயே பயங்கர கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்த என்னைய திடீர்னு ஆஃபீஸ் வர சொல்லி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க. ஆனா ஒரு வாரம் தான் வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு வாரம் தானே, ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்துடும்னு நானும் பெங்களூருக்கு கிளம்பிட்டேன். காலையில் 8:30 மணிக்கெலாம் நமக்கு அரக்கௌண்ட்டில் ட்ரெயின். சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற இந்த டபுள் டிக்கெட் ட்ரெயினில் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். ட்ரெயினும் கரெக்ட் டைம் வந்துச்சு. நானும் கரெக்ட் டைம் ஏறி போயிட்டு இந்த ட்ராவலை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வியூவெல்லாம் நல்லா ரசிச்சுட்டு வந்து இறங்கியாச்சு. பெங்களூர் போனால் பயங்கரமாக குளிர்னு சொல்லி 2-3 ஹூடிலாம் எடுத்து போட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா வெயில் பல்ல இழிச்சிட்டு அடிச்சிட்டு இருக்கு. சரின்னு மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மெஜஸ்டிக் மெட்ரோக்கு போயிட்டு அங்கேருந்து நான் புக் பண்ணியிருக்க ரூமுக்கு நியரஸ்ட்டாக இருக்க ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கியாச்சு. இந்த நியரஸ்ட்டாக இருக்க மெட்ரோ ஸ்டேஷன் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர். இந்த டிஸ்டன்ஸை பார்த்தோன்னே எனக்குள்ள இருக்க ஒரு பைத்தியக்காரன் வெளியே வந்துட்டான். ஆக்சுவலாக இந்த மாதிரி வெளியூர்லாம் போனால் நான் வந்து இந்த ரேபிடோ ஆட்டோக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணவே மாட்டேன். 2 கிலோமீட்டர் தானே நந்தே போயிடலாம் அப்படின்றது நான் எப்பவுமே யூஸ்வலாக பண்ணுறது. இந்த டைம் நான் அதே தான் பண்ணேன். பட் இந்த டைம் இருக்க பிரச்சனை என்னன்னா 2 ஹெவியான லக்கேஜை தூக்கிட்டே பண்ணது தான். அடிக்கிற வெயிலில் இந்த 2 பெரிய லக்கேஜை தூக்கிட்டு நானும் நடந்து வரும்போதே எனக்கு பயங்கர பசி. சரி, அதனால அங்கே வர வழியிலே ஒரு பிரியாணி வாங்கிட்டேன். வெயில் அடிச்ச மயக்கமா இல்லை என்னோட லூசுத்தனமான்னு தெரியல. நான் பாட்டுக்கு டேரெக்டாக வந்து நான் புக் பண்ணியிருக்க ரூம் தான் நினச்சி ஒரு வீட்டுக்குள்ளே ஏறி மேலே வந்து பார்த்தா இது வேற ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட். அப்புறம் ஐயோ கன்னடக்காரன் அடி எப்படி இருக்குன்னு தெரியலன்ட்டு பயந்து போய் வேகமாக கீழே ஓடி வந்து பார்த்தா நான் புக் பண்ணியிருக்க அபார்ட்மெண்ட் இருக்க இடம் வந்து பக்கத்துலேயே தான் இருக்கு. ஒரு சின்ன மிஸ்டேக் தானே, சரி பரவாயில்ல, வெயில் ஏதோ குழம்பிருச்சுன்னு நினச்சி நானே என்ன மன்னிச்சு விட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப்ல இருக்க ஒரு சின்ன ஃபிளாட் மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 1 BHK ரூம் இது. எனக்கு பெங்களூருக்கு வரணும்னு சொன்ன அப்பவே நான் வந்து இந்த ரூமை தேடி கண்டுபிடிச்சி புக் பண்ணிட்டேன். அது இல்லாமல் இது வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியான ரூம். ஒரு 7 நாளைக்கு சேர்த்து ரொம்ப கம்மியான காஸ்ட் தான். அதனால தான் நான் இந்த ரூமை புக் பண்ணேன். ரூமுக்கு வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து கபோர்டில் வச்சுட்டு குளிச்சுட்டு நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி பெங்களூர்ல நான் ஒரு 1.5 வருஷம் இருந்திருக்கேன். அந்த 1.5 வருஷமா நான் என்ன பண்ணா ஈவினிங் ஆனால் கண்டிப்பாக வாக்கிங் போயிடுவேன். அதே தான் இன்னைக்கும் நான் பண்ணேன். ஸோ இப்படி வாக்கிங் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இந்த ஏரியா ரொம்ப ஹாப்பனிங்கான ஏரியா. அதே மாதிரி நான் இருக்க இடம் ரொம்ப சைலண்டான இடம். ரெண்டுமே மிக்ஸ் ஆன ஒரு சூப்பரான பிளெண்டான ஏரியா தான் இந்த ஜெயநகர். சரி, நானும் அங்கங்க சுற்றி நமக்கு தேவையான சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே நைட்டு டின்னர் முடிச்சிக்கலான்னு ரோட்டுகளில் ஒரு முட்டை தோசை வாங்கி சாப்பிட்டு நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வர வழியில் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ எனக்கு வந்து விமன்ஸ் வேர்ல்ட் கப் ஃபைனல்ல, சரி அதை போட்டு உடனே போட்டு நானும் கொஞ்ச நேரம் அப்படியே சில்லாக பார்த்துட்டு இருந்தேன். சுற்றி எல்லா பக்கமும் வெடி வெடிக்க இங்கே விமன்ஸ் வேர்ல்ட் கப் நல்லா போக அப்படியே சூப்பராக இந்த டே முடிஞ்சது. ஸோ மிச்சம் இருக்க 5 நாளும் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு என் கண்டென்ட்லாம் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சிருங்க. அவ்வளோதான் மக்களே, வரட்டா.